வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ராஜ்மா கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ராஜ்மா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு ராஜ்மா எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து தண்ணிலாம் வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்குவோம். நம்ம ஊற வச்ச தண்ணியை சேர்த்து வேக வைக்க வேணாம், வேறு புதுசாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்குவோம். நல்லா கல்லை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சுக்குங்க. இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே போல் விசிலும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு கல்லையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அமுங்கி வரணும். இப்படி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா தான் நம்ம கிரேவியோட சாப்பிட்றப்ப அழுத்தமாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். மசாலா ஜாமான்லாம் இதுக்கு அதிகமான அளவு தேவையில்லை. இது அளவு சேர்த்து நல்லா பொரிய விட்டால் போதும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 தக்காளி பழம், மீடியம் சைஸில் உள்ள 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா தூள் சேர்க்கணும். இப்போ இதில் மசாலா தூள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே வந்து கடலையில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் ராஜ்மாவில், அதனால் இதில் உப்பு கம்மியான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம வேக வச்சுருக்க கடலையை சேர்த்துக்குவோம். அந்த தண்ணியோடே சேர்த்துக்குங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணியோடே இதை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நான் தக்காளியை அரைச்சிட்டு மிக்ஸி ஜார் இது கழுவி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து கிரேவியை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரமாக வெது வெதுப்பான தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கிரேவியும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்குங்க. சூப்பராக இருக்கும். முந்திரி பேஸ்ட்டு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக திக்கான தேங்காய் பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து கூட செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா இது முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. முந்திரி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காகும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா ஒரு கலந்து விட்டு கொஞ்ச நாளைக்கு கொதிக்க விட்டோம்னா போதும். அதிக நேரம் கொதிக்க விட வேணாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 2 செகண்ட் கொதிச்சுதுன்னா போதும்.
அவ்வளோதான் நம்மளோட ராஜ்மா கிரேவி ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் திக்காகும். அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, சாப்பாடு, இட்லி, தோசை, பூரின்னு எல்லா வகையான ரெசிபிக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ராஜ்மா கிரேவி. நீங்களும் இந்த ராஜ்மா கிரேவியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.